மும்பையிலே ரொம்ப பெரிய கல்யாண மண்டபம். எல்லாருமே பரபரப்பா இருந்தாலும் நம்ம ஆலியாவோட ஃபோக்கஸ் மட்டும் வேற ஒரு இடத்துல இருக்கு. வாவ் மேகுல் சார், அங்க பாருங்க, பூரன் போலி அப்புறம் கேசரி. என் வயிறு வேற அதிகமா சிக்னல் கொடுக்குது. முதல்ல நாம பஃபேவை செக் பண்ணுவோமா? ஆலியா, நாம இங்க கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்திருக்கோம், ஃபுட் டெஸ்ட் பண்றதுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அட சார், கல்யாணத்துல உண்மையான கஜாராவே ஃபுட் கவுண்டர்ல தான் இருக்கும். நீங்க எல்லா இடத்துலயும் வெறும் உங்க இன்வெஸ்டிகேஷனே தேடுறீங்க. அப்ப திடீர்னு ஒரு நிமிஷம் மியூசிக்லாம் ஸ்டாப் ஆயிடுது. அப்ப யாரோ அல்ற சத்தம் கேக்குது. பையனோட அம்மா விஐபி சேஞ்சிங் ரூம்ல இருந்து அழுதுகிட்டே வெளியே வராங்க. அவங்க நேரா மேகுல் அப்புறம் ஆலியா கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாங்க, ஆலியா, மகனே மேகுல், எல்லாமே நாசமாயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. சித்தி, என்ன ஆச்சு? அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆன்ட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, நாங்க தான் அங்க இருக்கோம்ல. அது எங்களோட பாரம்பரியமான நகை ஒண்ணு. இன்னும் 10 நிமிஷத்துல அது மண்டபத்துக்கு எடுத்துட்டு வரணுமா இருந்தது. ஆனா அதை யாரோ மாத்தி வச்சுட்டாங்க. அது உண்மையான தங்கமே இல்ல. அங்க இருக்கிற அந்த மியூசிக் சவுண்டை பயன்படுத்தி தான் இதை பண்ணிருக்கணும். ஆனா திருடன் இவ்வளவு கம்மியான நேரத்துல எப்படி அதை மாத்தி வச்சிருப்பான்? டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே சேஞ்சிங் ரூமை செக் பண்ணணும். லாஜிக்கல் ஆர்மி, இந்த கேஸ்ல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க நீங்களும் என் கூடவே இருங்க. உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ரொம்ப சீக்கிரமா. சித்தி, நீங்க கவலைப்பட்டு அழாதீங்க. நம்ம கூட மேகுல் சார் இருக்காரு. பாதாளத்துல இருந்து கூட திருடனை கொண்டு வந்துருவாரு. என்ன சார், சரியா தானே சொன்னேன்? ஆன்ட்டி, இங்க வச்சிருக்கிற இது எல்லாமே போலி ஜுவல்லரியா? ஆமாப்பா மேகுல். இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. ஆன்ட்டி, காலையில இருந்து ரூம்க்கு யாராவது வந்தாங்களா? இல்லப்பா, யாரும் வரல. மேகுலுக்கு புரிஞ்சிருது, திருடன் இல்ல திருடின்னு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு இது எப்படி தெரிஞ்சது? பக்கத்துல வச்சிருக்கிற அந்த கிளாஸை பாருங்க, அதுல லிப்ஸ்டிக்கோட மார்க் இருக்கு. அதுவும் ஃப்ரெஷ் ஸ்டெயினா இருக்கு. கண்டிப்பா திருட்டுல 2 பேர் இருக்காங்க. சார், அத நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் பாக்ஸ்ல இருக்கு, ஆனா கிளாஸ்ல இல்லையே. சார், இவ்ளோ பெரிய கூட்டத்துல நாம அந்த திருடனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆலியா. நான் ரெசார்ட்டோட மேனேஜர் கிட்ட சொல்லி எல்லா மேட்ஸையும் காரிடோர்ல நிக்க சொல்லியிருக்கேன். அப்போ ரூம்க்கு அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு அவங்க பார்த்திருப்பாங்க. வா. காலையில 11 மணிக்கு பையனோட சேஞ்சிங் ரூம்ல தண்ணி குடிக்க போனது யாரு? சார், நான் காலையில இருந்தே கெஸ்ட் லான்ச்ல க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்க போகவே இல்ல. சார், நான் பால்கனியோட விண்டோவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சார், நான் மாப்பிள்ள ரூமுக்கு பக்கத்துல தான் இருந்தேன். அந்த ஜுவல்லரி இருக்க ரூமுக்கு நான் போகவே இல்ல. 3 மைட்ஸும் அவங்க எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா மேகுலுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. அது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? அவங்க சொன்ன உண்மை கிளீனா இருக்கு. ஆனா மேட் 3யோட லிப்ஸ்டிக்கும் கிளாஸ்ல இருக்கிற அந்த லிப்ஸ்டிக்கும் ஒன்னா மேட்ச் ஆகுது. சார், என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பல்ல, திருட்டு. முதல்ல உண்மையான நகை எங்க இருக்குன்னு சொல்லு. உன் கூட வேற யாரு இருக்கா? சார், எனக்கு ஒரு டஸ்ட்பின் பேக் கொடுத்து இதுல போலி நகை இருக்குன்னு சொன்னாங்க. ஜுவல்லரி ரூம்ல இருக்க ஜுவல்லரி கூட இதை ரீப்ளேஸ் பண்ணி உண்மையான ஜுவல்லரிய ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்க அந்த பூ கிட்ட வைக்க சொன்னாங்க. நான் அதை தான் பண்ணேன். ஐயோ மேகுல் சார், இங்க பாருங்க, இந்த கூட காலியா இருக்கு. இதுல உண்மையான நகை இருக்க பாக்ஸே இல்லையே. அந்த மேட் போய் சொல்லியிருக்காங்க. இல்ல ஆலியா, அந்த மெய்டு ஒன்றும் போய் சொல்லல. கவனமா பாரு, இந்த கூடைக்கு பக்கத்துல நிறைய கூடைகள் இருக்கு. அதுல இருக்கிற ஃபிளார்ஸ்லாம் கூட கீழே விழுந்திருக்கு, அதையும் பாரு. அப்படின்னா அவங்க இதுல இருந்து நகை எடுக்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்க ஃபிளார்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நீ சரியா சொல்லிருக்க ஆலியா. ஆனா சார், இந்த பேக் ஸ்டேஜ் ஏரியால தான் இப்போ யாருமே இல்லையே. அந்த நகையை யாரு கொண்டு போயிருப்பான்னு இப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜுவல்லரி அந்த கூடையில இருந்து காணாம போயிருக்கு. ஆனா அந்த திருடன் போற அவசரத்துல நமக்கு சில க்ளூஸையும் விட்டுட்டு தான் போயிருக்கான். லாஜிக்கல் ஆர்மி, கவனமா இந்த 3 வழியையும் பாருங்க. உண்மையான திருடன் எந்த வழியா ஓடி போயிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஃபிளார் பாஸ்கெட் முழுக்க அப்பவே ஃபிளார்ஸ் இருந்திருக்கு. நீங்க பார்ட் B கவனமா பாத்தீங்கன்னா
அந்த திருடனோட கால் தடயத்தோட சேர்த்து ஃப்ளார்ஸ் கூட அந்த வழி முழுக்க கீழே விழுந்திருக்கு. ஆனா அது மற்ற 2 வழியிலையும் இல்லை. அப்படின்னா திருடன் பாத் பி, அதாவது மெயின் டெக்கரேஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த திருடன் அவசரத்துல ஃப்ளார்ஸ்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு போயிருக்கான். ஆலியா அவன் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பேரோஸ் கிட்ட தான் போயிருக்கான். வா. அங்கே நில்லு. உண்மையான நகையை எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க? உன் கதையெல்லாம் இத்தோட முடிஞ்சது. என்ன உண்மையான நகையா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஸ்டேஜில் இருக்கிற மீதி பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. திருட்டு நீ தான் பண்ணியா? லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு ஏன் இப்படி தோணுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க. அந்த பூவோட இதழ்கள் எல்லாம் இன்னமும் கூட அவர் மேல தான் இருக்கு. உண்மையை சொல்லு, நகையெல்லாம் எங்க இருக்கு? இல்ல போலீஸ் கிட்ட சம்மாடி வாங்குவ. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் நகையெல்லாம் அந்த டஸ்ட்பின்குள்ள போட்டேன். மேகுலும் ஆலியாவும் உடனே அந்த டஸ்ட்பினை பாக்குறாங்க. ஆனா அது காலியா இருந்தது. சார், கண்டிப்பா இவன் போய் தான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஆலியா, இவன் சொன்னது உண்மைதான். ஏன் லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? கவனமா பக்கத்துல இருக்கிற இடத்த பாருங்க. அங்கேயே ஒரு ஜுவல்லரி விழுந்திருக்கு. அப்படின்னா அந்த திருடன் இப்பதான் அந்த ஜுவல்லரி எடுத்துட்டு இங்க இருந்து போயிருக்கணும். வா ஆலியா, நம்ம அந்த திருடனை ரொம்ப நெருங்கிட்டோம். மரியாதையா நின்னுடு திருடனே. கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை என்ஜாய் பண்றதை விட்டு திருடு இருக்க. மேகுல் சார், அவன் எக்ஸிட் கேட்டுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டானே. காட் கேட் எக்ஸிட்க்கு ரொம்பவே பக்கத்துல இருந்தாங்க. போய் அவங்களை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆலியாவுக்கு அவரை கீழே விழ வைக்க பக்கத்துல இருக்கிற பொருட்களை சரியா யூஸ் பண்ணணும். கவனமா பாருங்க. பக்கத்துல ஒரு பைப் இருக்கு, கேட்டரிங்கான பிளேட்ஸ் இருக்கு, அப்புறம் ரொம்ப நீளமான பூ மாலை இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால நல்லா யோசிச்சு சொல்ல முடியுமா ஆலியா எந்த பொருளை தூக்கி வீசினா அந்த திருடனை கீழே விழ வைக்க முடியும்னு? பதில் ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் பி, கோல்ட் பிளேட்ஸ். ஆலியா அந்த கோல்ட் பிளேட்ஸை வச்சு அந்த பிளேட் அப்படியே ஸ்லைட் பண்ணாங்கன்னா அப்போ ஓடிட்டு இருக்கிற அந்த திருடனோட காலு அந்த பிளேட் மேல பட்டு பேலன்ஸ் இல்லாம திருடன் அப்படியே கீழே விழுந்துருவான். இந்த பைப் ரொம்ப வெயிட்டா இருக்கும். இந்த கயிறு ரொம்ப தூரத்துக்கு போகாது. பாத்தீங்களா மேகுல் சார், இதுதான் என் கேட்டரிங் பிளேட்ஸோட மேஜிக். ஸ்வீட் தான் நமக்கு கிடைக்கல, ஆனா திருடன் தான் கிடைச்சிட்டான்ல. சார், என்ன மன்னிச்சிருங்க. நிஜமாவே எனக்கு தெரியாது இது யாருதுன்னு. ஒரு மேடம் இதை திருடுறதுக்காக எனக்கு 50 லட்சம் கேஷ் கொடுத்தாங்க. அவங்க கார்டனோட விஐபி கார்னர்ல எனக்காக காத்துட்டு இருக்காங்க. யார் அந்த மேடம்? சார், எனக்கு தெரியாது. அவங்க முகத்தை மூடி இருந்தாங்க. வேலை முடிஞ்ச உடனே கார்டன்ல இருக்கிற விஐபி லான்ச் கிட்ட நான் இருப்பேன்னு சொன்னாங்க. மேகுல் சார், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என்னோட சித்தி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் அந்த மாஸ்டர் மைண்ட் விமனை பிடிங்க. சரியா சொன்ன ஆலியா, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த பொம்பளை யாருன்னு நான் பாத்துக்கிறேன். இங்க யாருமே இல்லையே. அந்த ஆள் பொய் சொல்லியிருக்கானா? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். கார்டன்ல மனுஷங்க யாருமே இல்லை. ஆனா நிலத்துல இருக்கிற இந்த கால் தடயங்களை பார்க்கும்போது மேகுலுக்கு ரொம்ப விசித்திரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் பார்த்து மேகுலுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நீங்க ரொம்ப கவனமா பார்த்தீங்கன்னா இவங்க காலில் பின்னாடி இருக்கிற இந்த பார்ட் ஒரு டாட் மாதிரி இருக்கு. இது சாதாரண ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லை. கண்டிப்பா இது ஹைல்ஸ் போட்டிருக்கிற ஒரு பொண்ணோட ஃபுட் பிரிண்ட் தான். ஃபுட் பிரிண்ட்டை கவனமா பாருங்க லாஜிக்கல் ஆர்மி. இது ஹைல்ஸ் போட்டிருக்கிற ஏதோ ஒரு பொண்ணோடது தான். இப்போ நமக்கு திருட்டை பத்தி 2 பெரிய க்ளூஸ் கிடைச்சிருக்கு. முதல்ல சேஞ்சிங் ரூம்ல கிடைச்ச இந்த விஐபி பர்ஃபியூம், ரெண்டாவது ஹை ஹீல். அவங்க மறுபடியும் மண்டபத்துக்குள்ள போயிருக்காங்க. திருடி நீ ரொம்ப நேரத்துக்கு தப்பிக்க முடியாது. கார்டன்ல பார்த்த அந்த ஹை ஹீல் ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மேகுல் மண்டபத்துக்குள்ள வராரு. மேகுல் அங்க இருக்க லேடிஸை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றாரு. 3 லேடிஸ்க்கு மேல மேகுலுக்கு டவுட் வருது. கார்டுக்கு அந்த மாதிரி சொன்னது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். லேடிஸ் சியோட சாண்டில்ஸை நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. இப்பவும் கார்டனோட மண்ணு அவங்க ஷூஸ்ல ஊட்டி இருக்கு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. கார்டன்ல கார்டு உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாரு. உங்க ஹீல்ஸ்ல இருக்கிற மண்ணே உண்மை என்னன்னு சொல்லுது. ஆமா, அந்த கார்டுக்காக நான் தான் அங்க காத்துக்கிட்டு இருந்தேன். டஸ்ட்பின்ல இருந்து நகையை எடுத்துட்டு வர சொல்லி நான் தான் அவருக்கு 50 லட்சம் கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க.
கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு, ரொம்ப பெரிய தப்பு. என்ன ஆச்சு மேஹுல் சார்? அதான் அந்த திருடங்களை கண்டுபிடிச்சிட்டோமே, என்ன தப்பு இருக்கு? சேஞ்சிங் ரூம்ல நமக்கு கிடைச்ச அந்த ஜுவல்லரியில ரொம்ப அதிகமான பர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்தது. அந்த ஸ்மெல் உங்ககிட்ட இருந்து வரல. நீ ரொம்பவே நார்மலான ரோஸ் பர்ஃப்யூம் தான் போட்டிருக்க. ஒருவேளை ஹீல்ஸ் இவங்களோடது இல்லைன்னா அப்ப இவங்க கிட்ட பர்ஃப்யூம் ஸ்மெல் ஏன் வரல? அப்படின்னா அந்த ஸ்மெல் வேற யாரோ ஒருத்தவங்களோடது. ரூம்ல திருட்டு நடக்கும்போது அங்க வேற யாரோ இருந்திருக்காங்க. என்ன, இன்னொருத்தவங்களா? ஆனா மேஹுல் சார், இங்க 10ல 3 பேரு அந்த மாதிரி காஸ்ட்லி பர்ஃப்யூம் தான் போட்டிருப்பாங்க. நாம உண்மையான திருடியை எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஆலியா, நீயும் கொஞ்சம் பர்ஃப்யூம் போட்டுக்கோ. இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய வேலையை பண்ணிருக்க. ஓஹோ, அப்ப இதான் விஷயமா? அட கடவுளே மேஹுல் சார், சேஞ்சிங் ரூம்ல நமக்கு வந்த அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் தானே இது? சித்தி தான் இந்த கேங்கோட உண்மையான பாஸா? ஐயோ இல்ல இல்ல, நான் திருடி இருக்கேனா? தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதம்மா. ஆலியா, உங்க சித்திலாம் திருடல. உண்மையான விஷயம் என்னன்னா, காலையில லாக்கர்ல ஜுவல்லரி வச்சப்போ அவங்களே இந்த ஸ்ட்ராங் பர்ஃப்யூமை போட்டிருக்காங்க. அந்த ஸ்மெல் தான் பாக்ஸஸ் மேல இருந்திருக்கு. நான் வேற சும்மா இந்த கூட்டத்துல திருடங்களை தேடிட்டு இருந்திருக்கேன். ஓ, அப்போ வேற திருடங்க யாரும் இல்லையா? சார், இப்ப என் தலையே ஓடாம நின்னுடுச்சு. கேஸும் தான் க்ளோஸ் ஆயிருச்சு. உண்மையான தங்கமும் கிடைச்சிருச்சு. சரி, சீக்கிரம் வாங்க, இப்ப உண்மையான கஜானையை தேடி போலாம். பஃபே கவுண்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு.